ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மாம்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், மாம்பழ ஷீரா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 3/4 கப் மாம்பழ விழுது எடுத்துக்கோங்க. மாம்பழ விழுது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்னதாக மாம்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அதோட 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். 3/4 கப் ரவை எடுத்துருக்கிறதுனால 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பை நல்லா வறுத்து விடுங்க. நம்ம முன்னாடியே கிஸ்மிஸ் பருப்பு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கருகிடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பருப்பு போட்டு வருங்க. எல்லா இதுக்குமே அப்படி தான் பண்ணணும். இப்போ ரெண்டையுமே நம்ம சேர்த்து வறுத்துடலாம். ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது ப்ரௌனாக இருக்கப்பயே நம்ம எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெய்யும் ரவையும் நல்லா சேர்ந்து வறுபடணும். நெய்யில் ரவை வறுபட்டால் தான் இந்த கேசரி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடாமல் வறுத்துக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு கடாய்க்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2/4 கப் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவை சேர்த்தா தான் கேசரி நல்லா இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ரவையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் ரவை. அந்த வெந்து வர்ற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழ விழுதை ஆட் பண்ண போகிறோம். மாம்பழ விழுது அவ்வளோ கலராக இருக்கும். ஸோ நம்ம அதனால் எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா 3/4 பங்கு வேகட்டும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். முன்னாடியே நீங்கள் சுகர் சேர்த்துறீங்க அப்படின்னா ரவை வேகாது. இது எல்லா கேசரிக்குமே இப்படி தான் செய்யணும். சுகர் எப்பயுமே ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ரவை இப்போது வெந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுக்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. சுகர் ஆட் பண்ணதும் நம்மளுக்கு ரவை கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. 3 பொருளும் சேர்ந்து வேகும்போது நம்மளுக்கு மேலே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரவையை நல்லா வேக விடணும். அட் த சேம் டைம் நம்ம மாம்பழ விழுதோட பச்சை ஸ்மெல் போகணும். இல்லைன்னா கேசரி சாப்பிடும்போது அந்த ரா ஸ்மெல் அப்படியே வரும். ஸோ நல்லா வேக விடுங்க. நல்லா ரா ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. இப்போ நல்ல ரவை சேர்ந்து கெட்டி பத ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நம்மளோட அதாவது சட்டியில் ஒட்டாமல் வருதோ அப்போ நம்மளோட கேசரி ரெடியாக இருக்கும். நம்ம நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும். நம்மளோட கேசரி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிவிடுங்க. பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிஷியஸ் யம்மி மாம்பழ கேசரி ரெடி. தேங்க்யூ.